வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக ஜார்க்கண்ட் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியினை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து ஜார்க்கண்ட் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். மேலும் அவர் இன்று பதவி ஏற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காலை லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வந்த அவரை முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து மதியம் ஆளுநர் மாளிகைக்கு வந்த அவர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து மாலை ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் புதிய ஆளுநர் ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுவதாக பாஜக மேலிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட 4 பேரின் பெயர்களை டெல்லி கட்சி தலைமைக்கு அனுப்பி வைத்தது. இந்த பட்டியலில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயர் முதலிடத்தில் இருந்தது. இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜகவின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவசர அழைப்பின் பெயரில் அமைச்சர் நமச்சிவாயம் பெங்களூர் சென்று அவரை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவரிடம் நிர்மல்குமார் சுரானா பாஜக வெற்றி வாய்ப்புக்காக தாங்களே போட்டியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதே கருத்தையே முதலமைச்சர் ரங்கசாமியும் பாஜக கட்சி தலைமைக்கு தெரிவித்தது மட்டுமல்லாமல் புதுச்சேரியின் மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற அமைச்சர் நமச்சிவாயத்தை போட்டியிட தனிப்பட்ட முறையில் அழைத்து அறிவுறுத்தினர். இந்நிலையில் பாஜக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில மாதங்களாக புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை அரசியல் கட்சியினர்கள் அறிவித்து வருகின்றனர். அதன்படி அதிமுக சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதனை அடுத்து இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்போது உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மீண்டும் போட்டியிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் யார் என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில மாதங்களாக புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி உட்பட 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய காவல்துறையினர் இரவு சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த 2 பேரை மடக்கி சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜவஹர் என்பதும் அவனது கூட்டாளி மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த அசோக் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் ஜவஹர் மீது கொலை, வழிப்பறி உள்ளிட்ட 8 வழக்குகளும் புதுச்சேரி காவல் நிலையங்களில் ஆயுதம் வைத்திருந்த வழக்கும் உள்ளது. அதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து சுமார் 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். காரைக்காலில் பெண்ணிடம் 15,75,000 பணத்தை ஆன்லைன் மூலம் பறித்த வங்கி ஊழியரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து ரூபாய் 15,75,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் நகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியான பிரகார வீதியில் வசித்து வரும் ராஜராஜேஸ்வரி என்பவர் தனது சொந்த இடத்தை தனியாக வங்கி ஒன்றிற்கு வாடகை கொடுத்துள்ளார்.
இந்நிலையில் ராஜராஜேஸ்வரி வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 15,75,000 தொலைத்து விட்டதாக காரைக்கால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ராஜராஜேஸ்வரியின் வங்கிக் கணக்கில் நெட் பேங்கிங் செயல்பாடுகள் குறித்தும் அதன் IP முகவரி வைத்தும் விசாரணை மேற்கொண்டதில் ராஜராஜேஸ்வரியின் வீட்டின் கீழ் உள்ள வங்கியில் வேலை செய்த ஊழியர் தட்சிணாமூர்த்தி என்பவர் ராஜராஜேஸ்வரியின் செல்போனை பயன்படுத்தி இன்டர்நெட் பேங்கிங் மூலம் 15,75,000 ரூபாயை வேறொருவர் வங்கி கணக்கிற்கு அனுப்பி அந்த நபரிடம் வட்டி பெற்று வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தட்சிணாமூர்த்தியை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், காரைக்கால் வரலாற்றிலேயே வங்கி மோசடி வழக்கில் அதிகப்படியான பணத்தை பறிமுதல் செய்தது இதுவே முதல் முறை எனவும், வழக்கை துரிதமாக விசாரித்து குற்றவாளி மற்றும் மோசடி செய்த பணத்தை மீட்டுள்ள சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரை நூதன முறையில் ஏமாற்றி ரூபாய் 29,25,000 மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சுகுமார். தொழிலதிபரான இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அறிமுகம் இல்லாத நபர் ஒருவர் இவரது கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது வீட்டில் இருந்தபடியே பங்குச் சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் சுகுமார் இணையதளம் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார். பல தவணைகளில் பணத்தை முதலீடு செய்த நிலையில் அதற்கான லாபம் எதையும் சுகுமார் பெறவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முயன்றும் முடியவில்லை. இணையதளத்தில் மூலம் மொத்தம் ரூபாய் 29,25,000 முதலீடு செய்த சுகுமார் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து இணைய வழி குற்றத்தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் தாக்கப்பட்ட வழக்கில் ஒருவருக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள பாகூர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விஜயபாலன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், பாகூர் சாந்தி நகரைச் சேர்ந்த ஸ்ரீதர். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர் தனது மனைவியினை பிரிந்தார். இந்நிலையில் அவர்களுக்குள் விவாகரத்து வழக்கம் நடைபெற்று வருகிறது. தனது மனைவி தன்னை விட்டு பிரிவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் விஜயபாலன் உள்ளிட்ட சிலர்தான் காரணம் என ஸ்ரீதர் புகார் கூறி வந்தார். இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பரில் பாகூர் கன்னியகோவில் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜயபாலன் தனியாக இருந்தபோது அவரை ஸ்ரீதர் கத்தியால் குத்தினார். இதில் விஜயபாலனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக பாகூர் காவல் நிலையத்தினர் ஸ்ரீதர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. குற்றம் நிரூபணமான நிலையில் ஸ்ரீதருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தலைமை குற்றவியல் நடுவர் மோகன் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராஜி ஆஜரானார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள செலவின பார்வையாளர் லட்சுமிகாந்தா உதவி செலவின பார்வையாளர்கள் இதுவரை மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள செலவின பார்வையாளர் லட்சுமிகாந்தா புதுச்சேரியில் ஒவ்வொரு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு என நியமிக்கப்பட்டுள்ள உதவி செலவின பார்வையாளர்களை தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் சந்தித்தார். அப்பொழுது தேர்தல் செலவின நடைமுறைகள் மற்றும் கண்காணிப்பு குறித்து இதுவரை அவர்கள் மேற்கொண்டுள்ள பணிகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்தார். பின்னர் அவர்கள் தங்களுடைய பணியில் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள், நடைமுறைகள் குறித்து உதவி செலவின பார்வையாளர்களிடம் விரிவாக எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து தேர்தல் நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய கலால் சம்பந்தமான விதிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். பின்னர் புதுச்சேரியைச் சேர்ந்த முன்னோடி வங்கி அதிகாரிகளிடமும் வங்கிகளில் மேற்கொள்ளப்படும் சந்தேகத்திற்கு உரிய மற்றும் அதிகப்படியான பண பரிவர்த்தனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். புதுச்சேரி அருகே உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் 1,50,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர்.
பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கிளியனூர் பகுதியில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் 1,50,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணை செய்ததில் சென்னையைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் தெரியவந்தது. இவரிடம் உரிய ஆவணம் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து வானூர் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஹோலி பண்டிகையினை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவு வரும் 25ஆம் தேதி இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஹோலி பண்டிகையினை முன்னிட்டு மத்திய அரசு விடுமுறை தினமாக வரும் 25ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினம் ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது எனவும் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவிற்கு திங்கட்கிழமை வருவதை தவிர்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவுகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்ததை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த விவகாரம் எதிர்க்கட்சிகளிடையே கடும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் டெல்லி முதல்வரை கண்டித்து புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் மாடியில் உள்ள செல்போன் டவர் மீது 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 50க்கும் மேற்பட்ட கடலோர காவல்படை வீரர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் கடல்கள் மற்றும் நீர் வழிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் சார்பில் சிறப்பு கடலோர தூய்மைப்படுத்துதல் நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக புதுச்சேரி காந்தி சிலை கடற்கரை பகுதியில் துப்புரவு பணி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இதனை இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டர் டிஐஜி டசிலா கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். மேலும் கடலோர பாதுகாப்பு குறித்தும் கடலோர பகுதிகளை தூய்மைப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். கடலோர பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமான நடவடிக்கைகள் குறித்தும் மற்றும் கடல்சார் உதவிகளுக்கான அணுக வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி எண் பற்றியும் விளக்கி கூறினார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் வேட்பாளர்கள் புகைப்படம் அடங்கிய பேனர் வருவாய்த்துறை அதிகாரி அலுவலகம் முன்பே இருப்பது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அரசியல் கட்சி தலைவர்கள் படங்கள் அனைத்து இடங்களிலும் அகற்றப்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வருவாய்த்துறை அதிகாரி அலுவலகம் முன்பு மத்திய அரசுகளின் திட்டங்கள் விளக்கும் வகையில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதில் வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் மோடி, தென் சென்னையில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் படம் அடங்கிய பேனர் வருவாய்த்துறை அதிகாரி அலுவலகம் முன்பே வைத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை படம் பிடித்துக் கொண்டிருந்த செய்தியாளர்களை கண்டு அவசரமாக தலைவர்கள் படங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். காரைக்காலில் இயங்கி வரும் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மையத்தின் 4வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மையம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. இந்த பட்ட மேற்படிப்பு மையத்தின் 4ஆம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மையத்தின் முதல்வர் டாக்டர் ஆசாத் ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பதிவாளர் டாக்டர் சுந்தர வரதன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக குத்து விளக்கேற்றப்பட்டு நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. ஆண்டு விழாவையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.
உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்கப் பள்ளியில் சிறப்பு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்கப் பள்ளியில் சிறப்பு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆடிசெல்வி, வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். டாக்டர் ஷில்பா வரவேற்புரை வழங்கினார். டாக்டர் ஆடிசெல்வி பல் சுகாதாரம் பாதுகாப்பு குறித்து மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் மாணவ செல்வங்களின் பாதுகாப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். பள்ளி துணை ஆய்வாளர் சொக்கலிங்கம் வாழ்த்துரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து ஆசிரியர் சிவபிரகாசம் குழுவினர் வாய் சுகாதார விழிப்புணர்வு குறித்தும் பொம்மலாட்ட நிகழ்ச்சியினை நடத்தினர். மருத்துவர் ஹெலன் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 430க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வில்லியனூர் கொம்யூன் கணுவப்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி உற்சவ விழாவை முன்னிட்டும் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறுகின்ற விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற 27ஆம் தேதி அன்று பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவமும், அதைத் தொடர்ந்து 29ஆம் தேதி கோட்டை வளைத்தல் மற்றும் தீமிதி திருவிழாவும், 10ஆம் நாள் விழாவான 30ஆம் தேதி தர்மர் பட்டாபிஷேகம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறுகிறது. மேலும் வருகின்ற 27, 28 மற்றும் 29 ஆகிய 3 தினங்களில் இரளன்குறிச்சி சுவாமி ஜனார்த்தனன் நாடக ஆசிரியர் குழுவினரால் கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் நவமால் மருதூர் அருள்மிகு ஸ்ரீ மருதாம்பிகை உடனுரை ஸ்ரீ மருதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த விஞ்ஞான மனோகர சொரூப சாட்சாத்திரமாய் விளங்கும் ஆறுமுக சுவாமிக்கு அபிஷேகம், சந்தன காப்பு, அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் செய்து பின்பு ஓம் ஸ்ரீ நவசக்தி விஷ்ணு காளியம்மன் ஆலயத்தில் காவடிக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் செய்து மாலை 3 மணி அளவில் செடல் தரித்து கொள்ளுதல் நிகழ்ச்சியும், மாலை 6 மணி அளவில் காவடி பூஜையும், இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. 78வது ஆண்டு காவடி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து காவடி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் காலை காவடி எடுத்து மயிலம் புறப்படுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நவமால் மருதூர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். தேர்தல் நாளில் ஊதியத்துடன் விடுமுறை பெற வாக்களித்ததற்கான சான்று சமர்ப்பிக்கப்பட்டதை கட்டாயமாக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் தாக்கல் செய்த மனுவில் வேலை காரணமாக வாக்குரிமையினை யாரும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தேர்தல் நாளில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கும் வகையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது என தெரிவித்துள்ளார். வர இருக்கும் மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு நாளில் அரசு, தனியார் நிறுவனங்களுக்கும் பொது விடுமுறை அறிவித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி விடுமுறையினை வழங்காத தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த விடுமுறையை பயன்படுத்தி தொழிலாளர்கள் வாக்களித்தார்களா என சரிபார்க்க எந்த நடைமுறையும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். அதனால் தேர்தல் நாளில் ஊதியத்துடன் விடுமுறையினை பெற வாக்களிப்பதற்கான சான்றை சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரியுள்ளார். ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி உலக மகிழ்ச்சி தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் தொடர்ந்து 7வது ஆண்டாக பின்லாந்து முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. 2வது இடத்தில் டென்மார்க், 3வது இடத்தில் ஐஸ்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளன. 4வது, 5வது இடங்களில் இஸ்ரேல் மற்றும் நெதர்லாந்து உள்ளன. இந்த பட்டியலில் ரஷ்யா 70வது இடத்தில் உள்ளது. இந்தியா 126வது இடத்தில் உள்ளது. பங்களாதேஷ் கூட இந்தியாவிற்கு 7 இடங்கள் முன்னே உள்ளது. ஸ்ரீலங்கா பங்களாதேஷை விட 5 இடங்கள் மேலே 112வது இடத்தில் உள்ளது. அமெரிக்கா 15வது இடத்திலும், போர் மேகம் சூழ்ந்துள்ள உக்ரைன் 92வது இடத்திலும் உள்ளது. தாலிபான்கள் ஆட்சி செய்யும் ஆப்கானிஸ்தான் 137வது இடத்திலும், இதுவே கடைசி இடம் மற்றும் மகிழ்ச்சி இல்லாத நாடு என்று அறிக்கை கூறுகிறது.
சிஎஸ்கே அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள நியூசிலாந்து அணியில் ரேடல் மிட்சல் தற்போது டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். 17வது சீசனுக்காக ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் ஆர்சிபி அணியினை எதிர்த்து சிஎஸ்கே அணி களமிறங்க உள்ளது. இதற்காக சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணி வீரர்கள் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சீசனில் சிஎஸ்கே அணியில் அம்ரதி ராயுடுவின் இடத்தில் எந்த வீரர் களம் இறங்குவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.